ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். நம்ம இன்றைக்கி தோசைக்கு, சப்பாத்தி, இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக கத்தரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிள்ளைங்க எந்த குழம்புல போட்டாலும் கத்தரிக்காய் அவாய்ட் பண்ணாங்களா, அப்படி அவாய்ட் பண்ண குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இதில் கத்தரிக்காய் சேர்த்துருக்கோன்னு கூட தெரியாது, நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். 10 நாட்டு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். 3 தக்காளி பழம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். 4 கத்தரிக்காய் நான் எடுத்திருக்கேன். சின்ன கத்தரிக்காய் இருக்கிறதுனால நான் 3 தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன். கத்தரிக்காய் பெரிய கத்தரிக்காவை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கேன். நல்லெண்ணெயில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழமும் வெள்ளைப்பூடையும் நம்ம இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த கடையலுக்கு தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி உப்புனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நறுக்கின கத்தரிக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டவும் குறைக்கவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறதேன். நீங்கள் சாம்பார் பொடி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மல்லித்தூள் தான் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறதேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த கத்தரிக்காய் வேகணும்ல, அதனால் மூடி போட்டு வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். 1/4 டம்ளர் ஊற்றினாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கோங்க. புளிப்பு இது நாட்டு தக்காளி பழம் இல்லாததுனால புளிப்பு இருக்காதுன்னு நான் கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி பழம் சேர்க்கிறதா இருந்தால் புளி தேவையில்லை. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே தண்ணி வற்றி நல்லா வெந்து வந்துருந்துச்சு. கத்திரிக்காயுமே நல்லா வெந்துட்டு தக்காளி பழமும் நல்லா கரைஞ்சி வந்துட்டு, இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை அரைக்க போகிறோம். நல்லா பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கடுகு, கருவேப்பிலை மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறதேன். அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை நம்ம அந்த டைமில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அரைக்கும் போது தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இது தோசைக்கு மட்டும் இல்லை, சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.